ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அம்மா என்ன பண்ண போகிறாங்கன்னு வாங்க பார்க்கலாம். என்ன மீனுன்னு கேட்கலாம். அம்மா என்ன மீன்மா? கீச்சா மீனுமா? கீச்சா மீனா? என்னம்மா இப்போ பண்ண போகிறீங்க? இப்படிதாம்மா வெட்டணும். இது மாதிரி ரெக்கையெல்லாம் ஃபஸ்ட்டு வெட்டிக்கிட்டு ஒன்று ஒன்றா எல்லா பக்கமும் வெட்டணுமா? இதை வெட்டிட்டு செவில் எடுக்கணும். சரிம்மா, வெட்டுங்க. வெட்டுறேன். எல்லோரும் இதே மாதிரி பார்த்து இதே மாதிரி வெட்டுங்க. சில பேர் கத்திரிக்கோலில் வெட்டுவீங்க. எங்களுக்கு கத்திரிக்கோல்லாம் வெட்ட தெரியாது. இந்த அருவாமனில் தான் வெட்ட தெரியும். இதில் வெட்டுறத நல்லா வெட்ட முடியும். இப்போ என்னம்மா பண்ணுறீங்க? இப்போ செவில் எடுக்கிறோம்மா. இப்படி தான் எடுக்கணுமாம்மா? இப்படி தான் எடுக்கணும். இப்படி எடுத்துட்டு மிச்சம் இருந்துச்சுன்னா லேட்டாக கல்லில் தேய்க்கணும். அப்புறமா யாரும்மா உங்களுக்கு சொல்லி தந்தா இப்படிலாம் வெட்டணும்னு? எங்கள் அம்மா சொல்லி தந்தாங்கம்மா எங்களுக்கு. அவங்களுக்கு யார் சொல்லி தந்திருப்பா? அவங்க அம்மா சொல்லி தந்திருப்பாங்க. இதே மாதிரி பார்த்துக்கிட்டு வெட்ட தெரியாதவங்களாம் வெட்டிக்கலாம். ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் இல்லைம்மா. அது ஈஸியாக வெட்டிடலாம் மீன். இப்போ இந்த குடலெல்லாம் எடுத்து வெளில போட்டுடணுமாம்மா? ஆமாம், அதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துட்டு இதை வெட்டி தேய்ச்சி துண்டு போடணும். அப்புறமா எல்லா மீனையும் இப்படியே தான் வெட்டணும். ஒன்று ஒன்றா எடுத்து வெட்டிட்டு சுத்தமாக கழுவி. சரி, அடுத்து நம்ம அம்மா உப்பு கேட்டிருக்காங்க, அதை எடுத்துகிட்டு போயிடுவோம். எவ்வளோன்னு தெரில, நம்ம அழுட்டு போவோம், அம்மாட்ட கேட்போம் அப்புறமா போய். போதும்னு நினைக்கிறேன், எடுத்துகிட்டு போவோம். அம்மா, இந்த உப்பு போதுமா? இது நிறையா தாம்மா இருக்குது, நான் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வச்சிட்றேன். இப்போ என்னம்மா பண்ணுறீங்க? இப்போ இது மாதிரி கல்லில் போட்டு மிச்சம் இருக்கிறதெல்லாம் தேய்ச்சி எடுத்துக்கணுமா. அது மாதிரி சுத்தமாக தேய்ச்சி எடுத்துட்டாதாம்மா நல்லாயிருக்கும். இல்லாட்டி குழம்பு நல்லா இருக்காது. உப்பு வச்சு என்னம்மா பண்ணுவீங்க? அது கடைசியாக இதெல்லாம் கொஞ்சம் தேய்ச்சி எடுத்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டு உரசினா இன்னும் கொஞ்சம் இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்துடும் சுத்தமாக. இதே போல் எல்லாத்தையும் தேய்க்கணும், எல்லா மீனையும். மீன் சுத்தமாக மீன் செஞ்சாதாம்மா நல்லாயிருக்கும் குழம்பு. இப்போ என்ன துண்டு போடுறீங்களாம்மா? ஆமாம், இதே போல் நம்மளுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு துண்டு போட்டுக்கலாம். எல்லா மீனையுமே துண்டு போட்டுக்கலாம். முழுசாக வறுக்கிறா இருந்தாலும் வறுத்துக்கலாம், இல்லாட்டி குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக துண்டு போட்டுக்கலாம். சரிம்மா. துண்டு போட்டதுக்கப்புறம் நம்ம அடுத்து உப்பு எடுத்து வந்தீங்களா, அதை எடுத்து போட்டு உரசணும். அடுத்து பார்ப்போம். இப்போ வெட்டியாச்சாம்மா. அடுத்து இது மேலே அதில் உள்ள குடல் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறது எல்லாத்தையும் அலசிக்கணும். சரிம்மா. அதான் தேய்ச்சிட்டிங்களம்மா, அப்புறம் ஏன் கழுவுறீங்க திருப்பி? அப்படி தேய்ச்சாலும் அங்கங்கே கொஞ்சம் ஒன்று ரெண்டு இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம கையால் எடுத்துக்கணும். ஃபுல்லாக தேய்க்கிறதுலே எல்லாமே வராது. இப்போ அந்த குடலெல்லாம் இதில் இன்னும் கொஞ்சம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துருவீங்க? குடல் இருக்கும். நம்ம வெட்டினா தானே ஃபுல்லாக கழுவ முடியும். இப்படி கழுவிக்கணும் எல்லாத்தையும். இதே போல் சுத்தமாக இது மாதிரி க்ளீன் பண்ணிக்கணும். உள்ளக்க எதுவுமே இருக்கக்கூடாது. எதுவுமே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சூப்பராக இது மாதிரி சுத்தம் பண்ணிக்கணும். சுத்தம் பண்ணிவிட்டு பெரிய சட்டியில் எடுத்து போட்டு நம்ம எடுத்துகிட்டு அந்த உப்பு இருக்கு இல்லையா, அதை ஒரு அளவு கரெக்டாக இந்த அளவு போட்டால் போதும்லம்மா? இந்த அளவு மீனுக்கு தக்கன போட்டு இது பண்ணி சுத்தமாக குறைச்சிக்கணும். மீன் எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த உப்பு உள்ளே நல்லா சாந்துருமாம்மா? இல்லைம்மா, இது கழுவுறதுக்கு மட்டும்தான் உப்பு. இது கழுவுனதுக்கப்புறம் தண்ணியில் போயிடும். அப்புறம் நம்ம குழம்பு வைக்கல உப்பு போட்டுக்கணும். வறுக்கிறா இருந்தாலும் உப்பு போட்டுக்கிட்டு தான் வறுக்கணும், அதில் உப்பு இருக்காது. இந்த உப்பு எதுக்காண்டி போடுறோம்? அது நல்லா சுத்தம் பண்ணுறதுக்காண்டி நல்லா போட்டு கரகரன்னு தேய்ச்சிட்டோன்னாக்கா அதில் உள்ள இதெல்லாம் அந்த வெள்ளை வெள்ளையாக வருதுல, அந்த தண்ணியில் தெரியுதுல, அந்த மாதிரி எல்லாம் அழுக்கெல்லாம் வந்துடும். 3-4 தண்ணி ஊற்றி கழுவ வெள்ளை வெள்ளைன்னு தண்ணி வந்துடும். அப்போ நல்லா சுத்தமாக ஆயிடுச்சுன்னு எடுத்துக்கலாம். கழுவி எடுத்துகிட்டு போய் குழம்பு வைக்கையில் ஒரு தண்ணியை ஊற்றி அலசிட்டு குழம்பு வச்சுக்கலாம்.
இப்போ நம்ம எத்தனை நாளைக்கு இதை வச்சுக்கலாம் இப்போ கழுவி? நல்லா இருக்காது. உடனே கழுவி ஃப்ரெஷ்ஷாக செஞ்சால் குழம்பு நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னாக்கா குழம்பு நல்லா அவ்வளோதான் இருக்காது. வறுத்தா நல்லாயிருக்கும். இப்போ செய்கிறது நல்லது தான். நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டாமா? ஃப்ரெஷ்ஷாக இது போல் வெள்ளை வெள்ளைன்னு இப்படி ஃப்ரெஷ்ஷாக ஆக்கி எடுத்துக்கணும். இது போல் இதே மாதிரி எடுத்துக்கணும். சுத்தமாக நல்லா சுத்தமாயிட்டாமா? சுத்தமாகிடுச்சு. அடுத்த வீடியோவில் வந்து குழம்பு வைக்கிறது